இப்படி வேலை எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பாருங்கள். தேங்காய் திருவி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தது தான் இது. முதல்ல தேங்காய் திருவின தேங்காவை நம்ம எப்பவும் இப்படி ஃப்ரீசரில் வச்சு இப்படி உதிரி உதிரியாக எடுக்கிறதுக்கு ஒரு டிப்பு சொல்லித்தரேன். எப்படின்னா தேங்காய் திருவின தேங்காவை அதே மாதிரி ஃப்ரீசரில் வைக்கணும். வச்சு ஒரு மணிக்கூர் ஏதாவது பாத்திரத்தில் நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் வேணால் டப்பாவில் வச்சுக்கிடலாம், இல்லை பெரிய பாத்திரத்தில் வைக்கலாம். வச்சு ஒரு மணிக்கூர் கழிஞ்சு அதை எடுத்து திருப்பி மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி உங்களுக்கு தேவையான பாத்திரத்தில் வச்சு ஃப்ரீசரில் வச்சிடணும். வச்சுட்டு எப்போ எடுத்தாலும் இப்படி பொலான்னு அவ்வளோ தேங்காயும் நம்ம உதிர்த்து எடுக்கலாம். டக்குன்னு நம்ம குழம்புக்கெல்லாம் போடணும். கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டால் போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி வச்சு ஒரு சமையல் செய்ய போகிறோம். முள்ளங்கி பொரியல் இது மாதிரி செஞ்சு ருசியாக செஞ்சோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முள்ளங்கியோட ஒரு ஸ்மெல் எல்லாருக்கும் பிடிக்காது. இது அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த அளவுக்கு பெரிய முள்ளங்கி எடுத்திருக்கேன். 3 பேருக்கு கணக்காக செய்ய. இது மாதிரி பில்லர் வச்சு செய்வோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக தோல்லையும் நிறைய போவாது பாருங்கள். முள்ளங்கி கூட இந்த மாதிரி முள்ளங்கி கொண்டையில் இருக்கேன். இந்த கீரையும் கூட சேர்த்து செய்யுங்க. ரொம்ப சத்தானது, ருசியானது. நிறைய பேருக்கு 2 பாத்ரூம் எல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த கீரையும் கூட சேர்த்து சாப்பிடுங்க. பொரியல் பண்ணும்போது இதையும் கூட வெட்டி போட்டுட்டா போதும். வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். வைக்க போகிறேன். நறுக்கின முள்ளங்கியை மாதிரி போட்டு முள்ளங்கிக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. வீடியோவே தெரிய மாட்டேங்குது. தண்ணி தெரியும். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மூடி போட்டு வேக விட்டு ஒரு மசாலா அரைக்கணும். பெரிய பச்சை மிளகா வெட்டி போடணும். மிளகா வெட்டி போட பல் பூண்டு அதையும் வெட்டி போடுவோம். வெட்டி போடுவோம். கார்லிக், கருவேப்பிலை, கறி லீவ்ஸ், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாக. ஃப்ரீசரில் வச்ச தேங்காய் இது எப்படி இப்படி பூ மாதிரி எடுக்குதுன்னு, எப்போ எடுத்தாலும் இப்படி பூ மாதிரி வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். தேங்காய் அவ்வளோதான். அரைச்சிட்டு வருவோம் தண்ணி ஊற்றாமல். கடைசி வரையும் எல்லா தேங்காயும் அப்படியே எடுக்கலாம் உதிரியாட்டு. நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். திறந்து பார்ப்போம். அதை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் கூட வேகணும். வேகட்டு பார்க்கலாம். தண்ணி இல்லை, தண்ணி ஊற்றியாச்சு. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ருசி போயிடும். எடுத்து வச்சுருவோம். எடுத்தது தாளிக்குவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடணும். பராமரிக்க கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கவக்கட்டு, 1/4 கப்பு வெங்காயம், கண்ணாடி பதம் ஊற்றி கொஞ்சமாக கிரஞ்சியாகவே இருக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை வேணும். மசாலா போடுவோம். கொஞ்சமாக உப்பு, பச்சை வாசனை போட்டு கொஞ்சம். இப்போ நம்ம வேக வச்ச முள்ளங்கி கொஞ்சமாக மல்லி எல்லாம் போடுவோம். முள்ளங்கிக்கு ஒரு ஸ்மெல் உண்டு. அந்த ஸ்மெல்லே இருக்காது. இந்த மாதிரி பொரியல் பண்ணி வச்சிங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். குட். மறக்காமல் வீடியோவை ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்கள் கமெண்டையும் கொடுக்கலாம். அந்த குட்டை டூவில் அதில் எல்லாம் வேறு ஏதாவது உங்களுக்கு வெஜிடேரியன் சமையலோ ஏதாவது புதுசாக வேணும் ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம்.